உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு 2 கப், கடலை மாவு 1 கப், பெருங்காயம் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நொறுக்கிய சீரகப்பொடி 1 டீஸ்பூன். ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் அரிசி மாவோட 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட க்ரஷ்டு சீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட மஞ்சள் தூள், எள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதோட சால்ட்டையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சிட்டு இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதை பிசைஞ்சிக்கணும். பதத்துக்கு வரணும். இந்த அச்சை யூஸ் பண்ணியிருக்கேன். மாவை ரிப்பன் பக்கோடா செய்கிற அந்த குழலில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாவை இந்த ஆயிலை சுற்றி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். பெரிய பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடாக திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். சின்ன பபிள்ஸ் இருக்கும்போது எடுத்துடுங்க.